தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். PGTRB 2025 தேர்வுக்கான புதிய ஆன்லைன் வகுப்பு மற்றும் கிளாஸ் ரூம் கோச்சிங் நேரடி வகுப்பு வருகின்ற மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி PGTRB அண்ட் காலேஜ் டிஆர்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்த நியூ பேட்ச் கம்மிங் மார்ச் 30லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நண்பர்கள் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நியூ பேட்ச் எப்போ சார் போட போகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ 30ஆம் தேதியிலேருந்து நம்ம நியூ பேட்ச் நம்ம PGTRBக்கு போட போகிறோங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு யூனிட், அதாவது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணலான் இருக்கோம் நம்ம அப்ளிகேஷன் வழியாக. அதுக்கான டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. மார்க் டெஸ்ட் மீன்ஸ் எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட் வைஸ் நம்ம டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ், அதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது, என்ன யூனிட் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முதல் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாக்ஸில் போய்ட்டு தமிழ்ச்சோலை அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும், தமிழ்ச்சோலை அகாடமின்னு சொல்லி எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் எழுதியிருக்கோம், நம்ம லோகோ தெரியும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும், ஓப்பன் கொடுங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா புதுசாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி அதுவே தானே எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு இந்த ஹோம் பேஜுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடும். சரிங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 5 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு 5 ஐக்கான் இருக்கும். ஹோம், பேட்ச், ஸ்டோர், சேட் அண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஐக்கான் இருக்கும். இதில் நீங்கள் இப்போ நம்ம கோர்ஸ் ஒன்று பப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கோர்ஸ் வந்து இந்த ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்டோர் கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் இருக்கும், பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்சோலை மெட்டீரியல் 2023. இது வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்குங்களா, நீங்கள் நம்ம அகாடமியில் இதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இதில் இங்கே மேலே காமிக்கும். இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ, என்ன கோர்ஸ் போட்டிருக்கோமோ அது கீழே காமிக்கும். கோர்சஸ் 1 அப்படின்னு போட்டுட்டு கீழே பாருங்கள், PGTRB தமிழ் மார்க் டெஸ்ட் யூனிட் 9 அப்படின்னு இருக்குது. இதுக்கான ப்ரைஸ் வந்து 65 rupees, 65 ரூபாங்க. இப்போங்க 210 ரூபா கோர்ஸ் ப்ரைஸு, அதில் உங்களுக்கு 69% ஆஃபர் போக 65 ரூபா வருங்க. சரிங்களா? இந்த 65 ரூபாய்க்கு நீங்கள் இதுக்குள்ளே என்ன இருக்குது, அப்படி இந்த 65 ரூபாய்க்கு இந்த டெஸ்ட் ஒர்த்தா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம யூனிட் 9ல் நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற டாபிக் தான் இருக்குது. இந்த நாட்டுப்புறவியலிருந்து உங்களுக்கு ஒரு 95 கொஸ்டின்ஸு நம்ம டெஸ்ட்டாக வைக்கிறோம். இந்த 95 கொஸ்டின்ஸ் எத்தனை டெஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த கண்டென்ட் ஓவர்வியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக என்னென்ன உள்ள அதாவது ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணால் ஃப்ரீயாகவே பார்த்துக்கிற மாதிரி, இதில் அமௌண்ட் பே பண்ணாமையே 65 ரூபா பே பண்ணாமையே நீங்கள் எதெல்லாம் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ கீழே பாருங்கள், வியூ ஃப்ரீ கண்டென்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 இமேஜஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அடுத்து இந்த பக்கத்தில் ஓவர்வியூக்கு பக்கத்தில் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு 8 ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெமோ டெஸ்ட் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது லாக்கில் இருக்கும். சரிங்களா? இது லாக்கில் இருக்கும். அண்ட் தென் இதில் உங்களுக்கு இந்த ஃபோல்டரில் கண்டென்ட்டில் 3 பார்ட் வந்து லாக் ஆகிருக்கும். 3 டைட்டில் வந்து லாக் ஆகிருக்கும். அது என்னென்னா டெமோ டெஸ்ட் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது இதில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது லாக்கில் இருக்கும். நீங்கள் அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, 65 ரூபா பணம் கட்டிட்டிங்கன்னா இது 3மே உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். இதில் யூனிட் 9 டெஸ்ட் 1 இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் அடுத்து யூனிட் 9 டெஸ்ட் 2, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறவியல் அப்படிங்கிற யூனிட் 9ல் இருக்க கொஸ்டின்ஸுங்க. முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இதில் இருக்கும். யூனிட் 9 டெஸ்ட் 1ல் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் யூனிட் 9 டெஸ்ட் 2ல் உங்களுக்கு 53 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? டோட்டலி 93 கொஸ்டின்ஸ். அது இல்லாமல் இந்த டெமோ டெஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம் சம்மந்தமாக உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்டு பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கலந்துருக்கும். இதில் உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு டெமோ டெஸ்ட்டில் 50 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இது ஒரு 93 கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 143 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுக்கான ப்ரைஸ் வந்து 65 ரூபீஸுங்க. இதை நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா கீழே பை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோடிங் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேசர் பே மூலமாக உங்களுக்கு உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். QR கோடு காமிக்கிது பார்த்தீங்களா, நீங்கள் இதை உங்கள் கூகுள் பேலேருந்து டைரெக்டாக இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். இந்த QR கோடு மூலமாக நீங்கள் உங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேன் எனி QR கோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி
அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்க, அதாவது அமௌண்ட் பே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸிங் பேமெண்ட், கன்ஃபார்மிங் பேமெண்ட்டுன்னு சொல்லி இந்த பேஜ் வரும். அடுத்தது உங்களுக்கு இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் ஆயிரும். சரிங்களா? தமிழ்ச்செல்வா அகாடமி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். அடுத்து அதுவே ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு இந்த கோர்ஸ்குள்ளேயே உங்களை எடுத்துகிட்டு வந்துடும். உங்களை மீண்டும் நீங்கள் இந்த கோர்ஸ்குள்ளேயே வந்துடுவீங்க. கோர்ஸ்குள்ளே வந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ மெசேஜ் ஒன்று வரும். பர்ச்சேஸ், அதாவது உங்கள் கோர்ஸ் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கோர்ஸ் நேம் காமிக்கும். மார்க் டெஸ்ட் யூனிட் 9 ஸ்டார்ட் லேர்னிங் நவ் அப்படின்னு காமிக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த யூனிட் 9 டெஸ்ட் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நேராக அட்டம்ப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இந்த யூனிட் 9ல் 2 டெஸ்ட்டு ப்ளஸ் டெமோ டெஸ்ட் இது 3யுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் ரிவைஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். எத்தனை டைம் வேணால் ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நண்பர்கள் இந்த 3 டெஸ்ட்டை நீங்கள் நல்லபடியாக நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெமோ டெஸ்ட்டை 2 டைம் அலோவ் பண்ணிக்கலாம். 2 டைம் நீங்கள் எழுதலாம். 2 டைம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். அலோவ் கொடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் அட்டெம்ப்ட்டு 2 பண்ணிக்கலாம். அதே போல் இங்கே அட்டெம்ப்ட்டில் அலோவ்டு 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணிக்கலாம். யூனிட் டெஸ்ட்டு 1 வந்து ஒரு டைமும், டெஸ்ட்டு 2 வந்து ஒரு டைமும் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதின டெஸ்ட்டை நீங்கள் எத்தனை டைம் வேணால் ரிவைஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அண்ட் அதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பி 100 டெஸ்ட்டு கொண்ட ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் சப்போஸ் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸுக்கு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த நான் சொன்னபடி நீங்கள் இந்த கோர்ஸை வந்து இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 3 டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.